பாபு பாப்பா பாபு என்ன பாப்பா ராவும் சாப்பிடல பாப்பா பசிக்குது பாப்பா என்ன செய்யறா பாப்பா இப்ப ஒன்றும் சமைக்கலையா பாப்பா என்ன பாப்பா இங்க எப்படியா குந்திக்கிந்தா சரியா பாப்பா மகன் நான் இப்போ யோசிச்சிருக்கிற காரணம் என்னென்ன மகன் ஒரு இன்டர்வியூ ஒன்று கால் பண்ணிருக்கான் இப்போ போகணும் இப்போ அந்த இன்டர்வியூல 200 பேர் ஆக்களை தான் எடுப்போம்மா. அதுக்குள்ள நாங்கள் எடுபடுவோம்னா என்ன நான் படித்த படிப்புக்கு அது எடுபடுவோம்மா என்னன்னு சரியா 200 பேர்ல எத்தனை பேரை தட்டுறான் தெரியா 200 பேர் எடுப்பு மட்டும் சொல்லிட்டு கடைசி 100 பேரை மட்டும் பண்ணுறான் என்ன தெரியாதே. அதான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். சார்னா அந்த இன்டர்வியூ போக மாட்டேன் பார்க்க எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்குமெண்டு. சால இனிமான் நான் இப்படி இருக்குமான் இந்த இன்டர்வியூ போறேன்டாமான் கொழும்பு போறதுக்கு காட்சி அனுபவனுமான் இப்ப அந்த காட்சிக்கும் பெரிய சிக்கல் இருக்கமான். அதான் ஒரு கூட்டாளி போய் இந்த கேப்பமான் யோசிச்சுட்டு இருக்கேன். சார்லா 1000 ரூபா காசாவது கேட்டு பார்ப்போம் போறதுக்கு போய் வந்து சார் அவரை கொடுப்போம் நாம தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். உங்களை தான் சந்திக்கிறதுக்கு ஆசை இருந்தேன். என்ன தான் சந்திக்கணும். என்ன அவசியமா போறீங்களா? சொல்லுங்க என்னண்டு வேலை ஆக்களை விட்டுறீங்க அவரது போகணும் பேங்கு கொண்டு போகணும் என்னன்னு சொல்லுங்க. எங்கும் போகணுமா? ஒன்றுமில்லை, இரவைக்கு நான் கொழும்புக்கு போகணும். இன்னைக்கு அவசியமா ஒரு 500 ரூபா காசு தேவைப்படுது. அதான் வந்தேன் நான். இன்னும் எடுக்கலாமா? எனக்கு எப்போ பார்த்தாலும் 500 ரூபா 200 ரூபான்னு இப்போ எப்போ இந்த பழக்கம் பார்ப்பான்னு தெரியும். நீ இருந்த சம்பளம் கொடுக்கணும் ஆக்களுக்கு. எங்க போறதுக்கு கிளம்புகா? கொழும்பு இன்டர்வியூ ஒன்று கால் பண்ணிக்கேன். இன்ஷால்லா கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்கு. போனா இன்ஷால்லா வேற காய தந்துடுவேன். நான் போய் வர இன்ஷா தந்துடுவேன். கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் சரியா இருக்கணுமா? ட்ரெயினா நம்ம ஏசி எவ்வளோ 1000 ரூபா காணுமா? 1000 ரூபா தான். போயாப்ப நான் பாரம் கொஞ்சம் வேலை கிடக்கு. சரியா அது அவன்கிட்ட 500 ரூபா 1000 ரூபா கேட்டு 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 நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்டாலும் காசு கேட்குற தண்ணிக்கிறாப்பா. ஆனால் எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கேன். உடுப்படுக்கிறண்டாலும் அவன்கிட்ட 10,000 கேட்குறே சரி. எல்லாருந்த தொழில் கிடைச்சிடான்லா கிடைச்சிருமாண்டான்லா அல்லா அன்னைக்கான். சார் குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். And good morning. What do you want? இந்த இன்டர்வியூ அது கிடைச்சிடும்டாப்பா. எத்தனை இன்டர்வியூ மல்லு கட்டிட்டோம். இதாவது கிடைச்சிருமாண்டா. இந்த 200 பேருக்குள்ளேயே நான் அகப்படுற இல்லையா? நம்ம 200 பேருக்குள்ள ஒரு ஆள் ஆகணும்ல. இப்படி கிடைச்சிருமாண்டா. இந்த ஃபெமிலி சிச்சுவேஷன் கடன் ஜாமன் தொழில் இருந்துச்சு. தொழில் கிடைச்சிருமாண்டாங்களா? நீ தான் எனக்கு ஒரு வழி ஒன்று செய்யலா. मल्ली अरे इंटरव्यू के टॉपिक नावे कथा करंडे हरदे Hari. Maya पीछे शेर कथा करना. शेर कथा करना. உள்ளுக்கு வர சொல்கிறாங்களோ என்னியா இதுக்கு போய் பார்ப்போம். உள்ளுக்கு வர சொல்கிற மாதிரி தான் எனக்கு அந்த எக்ஸாம் விளங்கினுச்சு. இதுக்கு போய் பார்ப்போம். वाड़ी மயம்பிச்சு ऐसे वाड़ी वेंडो या மயம்பிச்சேன். මොකද මේ සිංහල දන්නේ මේ වාඩි වෙන්න කිව්වා මේ නම කියනවා ෂේ මම වැඩ කරනවා දන්නේ මේ වාඩි වෙන්න කිව්වා නේද? ඔයාලා සිංහල දන්නේ නැද්ද?
සිංහල දන්නේ? நான் அக்ரபாத் பாலம்னே. අක්‍රපත් පාලවනේ. සිංහල දන්නේ? அக்ரபாத் උක්කාරින්ගේ. என்ன உட்காருங்க, அப்ப தமிழ் வந்து தெரியும் போல உடங்குது. මිස්ටර් මයම්බිච මේ වැඩකට ඔය පඩිය කීයක් විතර බලාපොරොත්තු? සද්ද අයියෙන් කතා කරන්න. படி சிங்களன் நன்னே மாத்தியா මොකද? சிங்களனே සිංහල දන්නේ? சிங்கள என்னப்பா ඔයාගේ කොලේ දෙන්න බලන්න. ඔයාට සිංහල බෑ. ඔයා මේ ඉන්ටර්වියු එකෙන් ඔයාව මං රිජෙක්ට් කරනවා. යන්න. போன் என்ன சொல்றான்டாப்பா. ඔය යන්න. මට වැඩ තියෙනවා ගොඩක් තියෙනවා. කට්ටිය ඉන්නවා ගොඩක්. යන්න ඔයා. இந்த கிடைக்குமான்னு இது ஒரு சாதி இதா இருக்கிறாப்பா. என்ன செய்யுது நான் போகையா යන්න. என்ன நாளைக்கு வரையா என்ன மாதிரி அதா நாளைக்கு வரையா ඔයා කැන්සල් යන්න. இந்த இளம்பையில் இவர்கிட்ட என்னது நமக்கு சேட்டை வெளியேற விட்டா சரி நம்மளுக்கு அந்த காசை வேண்டி வந்துட்டோம். 1000 ரூபாய் காசு இது எப்படி கொடுக்க போறோம்? அங்க பிள்ளைகள நிலைமை பெரிய சிக்கலா இருக்கு. இதாவது கிடைக்குமோன்னு நான் வந்தா இதுவும் இப்படி மொக்கஸ் ஆயிட்டுறாவாப்பா. படிச்ச படிப்புக்கு ஒரு ஒழுங்கான தொழில் ஒன்று கிடைக்கலையாவாப்பா. அவன்கிட்ட 1000 ரூபாய் காசு எப்படி கொடுக்க போறோம்? என்ன மாதிரிப்பா சரி பிள்ளைகள சாப்பாடு சாமான் என்ன செஞ்சுச்சேன்னு தெரியா நம்பினதும் கிடைக்கல. நான் போவோம் வேற நீர் இடை வேணாமைக்கிட்டு நல்லா 1000 ரூபாய் காசை வேண்டிட்டோம். சுலைமான் ஹாஜில ஹாஜை கொடுக்கணும்ப்பா. இன்டர்வியூ போய் வந்தோம் அதுவும் மடுபடலை. காசை கொடுக்கணும். இந்த மாதிரி செய்கிறேன் காசு கிடக்கு. ஆடுற காசுன்னு முழங்கு இல்லை. நாம சொல்ற மாதிரி அவனும் தேடிப்பான் நடப்பான் அந்த காசை. சும்மா அவன் 1000 ரூபாய் காயை கொடுக்கணும்னு இது அவன் இந்த காசு அவன் இந்த காசை வச்சுட்டு அவனும் தேடி திரிவான். பாவம் இந்த காசை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் வந்து மரத்தடி எரிப்பான். அருமந்துக்கு தேடக்குள்ள எவ்வளோ என்னன்னு கேட்டு போட்டு கொடுப்போம். இந்த காசையும் புறக்கிட்டோம். ஆடுற காசுன்றியா நாம ஒருவனுக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்கணும். சுலைமான் ஆட்சிக்கு அவன்கிட்ட காசை கொடுக்கணும். சொல்லு நாம இந்த காசை புறக்கிட்டோம். நம்மள மாதிரி தானே அவனும் தேடி திரிவான். ஆடுற காசுன்றியா அவர்கிட்ட இருந்து பார்ப்போம். தேடக்குள்ள எவ்வளோ வந்து எதுன்னு கேட்டு போட்டு கொடுப்போம். நாம வேற என்ன இரு நாம அதான் யோசி குஞ்சிட்டு பார்ப்போம். சாரலாம் படுத்தாங்கடாப்பா ஃபோன் எடுத்து பேக் இருந்து படுத்தாங்களா மிஸ் ஆகிக்கணும். அப்புறம் மிஸ் ஆகிட்டு காசு ஆடுறேன்னு சரியா இந்த காசு இல்லாமல் ஒரு 1000 ரூபாய் எடுத்து இதுல இந்த
சுலைமான் ஆஜியார காசை கொடுத்துருவோம். இது என்ன அந்த காசை கடனுக்கு வேண்டிட்டு இன்டர்வியூக்கு போனேன். காசை டைமுக்கு கொடுத்துடணுமே. பாவம் பாப்போம், நான் தான் கொடுக்கணும். அந்த காசை கட்டாயம் கொடுத்துட்டோணுமே. வேண்ட மாதிரி கொடுத்தா தான் நம்மளுக்கு இன்னொரு நாளைக்கு கேட்கலாம். சரி, சுலைமான் ஆஜியார காசை கொடுக்கணும். இல்லைப்பா சரி. சுலைமான் ஹாஜியார் பாராரு. சவாலை ஹாஜியார் நினைச்சிட்டு இருந்த ஹாஜியார் உங்களோட 1000 ரூபாய் காய தருவோம் கொண்டு வருதான். இப்போ நிற்கேன். அந்த காசில கதையை விடுங்க, மர பார்ப்போம் என்ன செய்யறேன்னு சொல்லி. நான் கொஞ்சம் தலைக்கு யோசனை இல்லை வாரேன். என்ன ஹாஜியா? காசு கொஞ்சம் சம்பள காசு கொஞ்சம் பேங்க்கு போட எடுத்துட்டு வந்து மிஸ் ஆயிட்டு அதான் தேடி. எவ்வளவு மட்டும் ஹாஜியா? 30,000-40,000 காசு. உங்களோட வீட்டு ரோட்ல கொஞ்சம் காசு குறைக்கணும் ஹாஜியா. அப்போ அதான் தான் இருக்குமே நினைக்கிறேன். நான் அந்த காசில் அவங்களுக்கு 1000 ரூபாய் எடுத்து ஆறதுக்கு இருந்த ஹாஜியார். என்ன இது உங்களோட ஆசையா? எனக்குமே உங்களோட வீட்டு ரோட்ல புறைக்கணும் நான். என்னங்க ஹாஜியா அந்த காசு? நீங்க அந்த காசை விடுங்க, நாங்களுக்கு நீ தார காசு 1000 ரூபாய் விடுங்க. நீங்க இன்னும் 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. இல்லை ஹாஜியா வச்சுக்கோங்க. இப்படியான ஆளுக்கு தானே இப்படியான பிரச்சனை இருக்கு. நான் இன்றைக்கும் போனேன், அதுலேயும் ஃபைல் ஆகிட்டேன். நீ உங்களோட காசு தரணுமே, இதெல்லாம் எடுத்து தருவ மாட்டேன். இப்படியான சோதனைலாம் பெருகுது பாருங்களேன். நீங்க ஒன்றை யோசிக்காதீங்க, அல்லா நல்லாக்களை கைவிட மாட்டான். நீங்க என்கிட்ட வாங்க வேலைக்கு பிறகு நான் வேலை ஒன்று சாரம் போட்டு இன்ஷால்லா. நீங்க கணக்கு வழக்க பார்த்துக்கிட்டு கேபி ஆயிருங்க நைட்டு இன்ஷால்லா. நான் நல்ல சம்பளம் பார்த்து உங்களை கவனிக்கேன். இப்படியான நல்லவனு எனக்கு தேவை. நம்பிக்கை ஒரு ஆள் தான் நமக்கு தேவை. அப்ப அப்படியே விட்டு போட்டு போனா தான் நம்ம அங்கே இங்கே நம்மட வேலையும் பார்க்கலாம். அப்ப நான் எப்ப மட்டும் நீங்க வாங்க, நாளைக்கு நாளும் பிரச்சனை இல்லை. வாங்க, நம்ம வேலை நான் போட்டு தரணும் உங்களுக்கு பிரச்சனை. நம்மளோட இருங்க சரியா? ஒன்றை யோசிக்கணும். மக்கள்கிட்ட காசு அம்பிட்டு பெருசா வேற கல்லணைகள்கிட்ட அம்பிட்டா தந்திப்பா காசியால தந்திக்க மாட்டேன். நீங்க ஒன்றை யோசிக்காம வாங்க, நாளைக்கு இன்ஷால்லா வேலைக்கு வாங்க சரியா? சரி, அதான் நான் வேலை ஒன்று தாரேன் நான். சரி வாங்க சரியா? கட்டாயமா வாங்க சரியா? சரி, யோசிக்க தேவை. நான் வாரம் போய் அப்ப சரியா? சரி, இந்த காசை புறவை கொடுத்ததால எல்லாம் ஒரு வழி ஒன்றை செஞ்சு நம்மளுக்கு காலுக்குள்ளி ஒரு வேலை ஏற்பாடு செஞ்சு போட்டார். பார்த்தீங்களா சுலைமான் ஆஜியார்? நம்ம அங்கேயும் இன்டர்வியூ போனால் முண்டும் கிடைக்கல. கடைசியா காலுக்குள்ளே வேலை கிடைச்சிட்டு இறைவன் நம்மளை சோதிக்கல. நல்லா ஒரு நலவு ஒன்றை செஞ்சிருக்கான். நல்லா சந்தோஷமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு போவோம் வேலை கேட்பேன்.